ஆல் இன்றைக்கி நம்ம ஒரு டிஷ் ட்ரை பண்ண போகிறோம். அந்த டிஷ் வந்து நல்லா வந்துச்சுன்னா வீடியோவில் வரும், அப்படி வரலைன்னா புதைக்கப்படும். ஓகே, என்ன டிஷ்ஷுன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து ஷாகி துக்குடா. இந்த ஷாகி துக்குடா என்ன ஆச்சு ஃபைனலி அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக வெயிட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். பட் டேஸ்ட் இஸ் குட். ஏன் திடீர்னு இந்த குக்கிங் vlog அப்படின்னு கேட்டால், எங்கள் வீட்டில் மெய்ட் அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க திடீர்னு கதவை தட்டி 1 லிட்டர் பால் நல்லா திக்காக கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் அன்பின் காரணமாக கொடுத்தாங்க. சரி, ஓகே, அதை வேஸ்ட் பண்ண வேணாமே, ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்ததில் இந்த ஷாகி துக்குடா வந்து நல்லாயிருக்குன்னு போட்டிருந்துச்சு. அது இல்லாமல் நம்மக்கிட்ட ப்ரெட் வேறு எக்ஸ்ட்ரா இருந்ததுனால சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி இறங்கியாச்சு. ஷாகி துக்குடாவுக்கு பாலை வந்து நல்லா சுண்ட காய்ச்சணும். நல்லா காய்ச்சிட்டு ரொம்ப நேரம் அந்த பக்கத்தில் இருக்க அந்த பாத்திரத்தில் இருக்க ஆடையெல்லாம் எடுத்து விட்டு நல்லா சுண்ட 1/2 லிட்டர் பால் ஆகிற வரைக்கும் காய்ச்சிட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நட்ஸு. நான் வந்து பாதாம் பிஸ்தா போட்டுக்கிட்டேன். எனக்கு முந்திரி அவ்வளோவா பிடிக்காதுங்கிறனால நான் அவாய்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன உங்களுக்கு பிடிக்குமோ, வால்நட் என்ன வேணுமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கஸ்டர்ட் பவுடர். நான் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை கொஞ்சமாக வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த பாலில் வந்து கலந்து கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடணும். அது ஒரு கன்சிஸ்டன்சி மாறுற வரைக்கும். கஸ்டர்ட் பவுடர் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கலக்குனதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அதை ஒரு ஜாரில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டேன். ஏன்னா நிலன் அழ ஆரம்பிச்சிட்டான் நைட்டு. அதனால சரி, ஓகே, மார்னிங் எழுந்து கண்டினியூ பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் தென் என்னென்னா, மார்னிங் எழுந்ததும் இந்த ரீஸ்டாக் பண்ணுறதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ரீஸ்டாக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு நார்மலாகவே ரீஸ்டாக் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும், ரீஸ்டாக் பண்ணுறது பிடிக்கும். அண்ட் தென் அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மோஸ்ட்லி சீக்கிரம் ரீஸ்டாக் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து நான் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அவசரத்தில் எடுத்து எல்லாம் சமைக்கும் போது எனக்கு சில்வர் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பாத்திரத்தையும் எடுத்து என்னால் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகிடுறதுனால, அண்ட் தென் பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணணுன்னு சொல்கிறதுனால எனக்கு பெட்டர் சாய்ஸாக படுறது வந்து கிளாஸ் ஜார்ஸ் தான். அண்ட் தென் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சமாவது நிதானமாக ஹேண்டில் பண்ணுவோம். கொஞ்சம் இந்த படபடப்பு காலையில் இருக்கிற இந்த டென்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் காம் டவுன் பண்ணுற மாதிரி எனக்குள்ளே ஒரு ஃபீலிங். ஸோ வந்து நான் மோஸ்ட்லி இனிமேல் வந்து கிளாஸ் ஜார்ஸ் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது வாங்குறது எல்லாமே வந்து கொஞ்சம் கிளாஸ் கண்டெய்னர்ஸாக வாங்கலான்னு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ரெசிபிக்கு சுகர் வாட்டர் தேவை. அதனால கொஞ்சமாக இப்போ ஒரு பவுல் சுகர் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ஹாஃப் த பவுல் வந்து வாட்டர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு ஏலக்காய் போட்டு நல்லா அதை ஸ்டிர் பண்ணி நார்மலான ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துடணும். அதுக்குள்ளே ப்ரெட்டு உங்களுக்கு எத்தனை தேவையோ அதை எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, நான் 4 ப்ரெட்டு வந்து ஷாகி துக்குடா பண்ணலான்னு சொல்லி எடுத்துட்டேன். பேலன்ஸை வந்து இன்னொரு வெரைட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணிக்கிட்டேன். ப்ரெட்ஸ் எடுத்து இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி நான் ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஸ்கொயர் பவுல் ஒன்று நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரவுண்ட் பவுலு. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் ஏன் இந்த ஷாகி துக்குடா எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை நான் சொல்கிறேன்னா, நிறைய வேஸ்ட் ஆகுது. அப்படியே ப்ரெட்டை யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ வேஸ்ட் ஆகாது. இந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போதே நிறைய வேஸ்டேஜ் ஆகுது. அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் சரியாக படலை. அதுக்கப்புறம் அதை கீல போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. கீயும் வந்து நிறைய கன்சியூம் பண்ணுற மாதிரி, அப்சர்வ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால் இந்த 4 ப்ரெட்ஸ் மட்டும் நல்லா நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
பிரெட்ஸை டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம சுகர் சிரப்பில் டிப் பண்ணி ஒரு பவுலுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம நைட்டு பண்ணி வச்சோம் இல்லையா, ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி ரப்டின்னு சொல்ல முடியாது, சம்வாட் ரப்டி நியர்பை ரப்டின்னு சொல்லலாம். அதை வந்து மேலே அழகாக போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் அப்புறம் சாப்பிட்டா அருமையாக இருந்துச்சு. செகண்ட் மெத்தட் என்னென்னா, வித்தவுட் கீ வித்தவுட் ஆயில் தான். நம்ம டோஸ்டரில் யூஸ்வலாக டோஸ்ட் பண்ணுற மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதை ஒரு பவுலில் போட்டு சுகர் சிரப் மேலே ஊற்றி அது மேலே இந்த ரப்டியை போட்டு 2 ஹவர்ஸ் போல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடும்போது என்ன ஃப்ளேவர் கிடச்சிதுன்னா, குலாப் ஜாமுன் வித் ரப்டி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு யம்மியாக இருந்துச்சு. இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் எதுன்னு சொல்லணும்னா அந்த ரப்டி இட் செல்ஃப். அந்த க்ரீமே வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுதான் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஃப்ளாஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் ஐ கேன் கரெக்ட் மை செல்ஃப். தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்.